أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோல இஸ்லாத்துடைய அடிப்படை வார்த்தையா அமைற லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுல உள்ள அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படியாப்பட்டவன் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னா அல்லாஹ் ஏன் தன்னை மட்டுமே வணங்க சொல்றான், அந்த இடத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றான் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பொதுவா ஒரு மனிதன் தன்னைய பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நினைக்கிறான், தான் தான் முதன்மையானவன் சொல்றான், எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னைய நீங்க வணங்கணும், எனக்கு வழிபட்டு நடக்கணும், கட்டுப்படணும், இப்படி எல்லாம் சொல்றானா நம்ம அவனை என்ன சொல்லுவோம்னா, ஓ இவனுக்கு ஆணவம் ஜாஸ்தி, இவன் மற்றவங்களை அடக்கி வைக்க பாக்குறான், இவனுக்கு பெருமை தற்பெருமை ஜாஸ்தி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பொதுவாவே சொல்லுவோம். இங்க இறைவன் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்றான். இப்ப இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இறைவன் ஆணவம் கொண்டவனா? இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில எடுத்துக்காட்டுகளே போதும். அதாவது ஒரு மனிதன் தான் நல்லா உழைச்சி ஒரு பெரிய வீடு கட்டி அதுல தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், இவங்க எல்லாரையும் நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். தாய் தகப்பனுக்கு வேண்டிய கடமைகளை செய்யறான், மனைவிக்கு என்னென்ன கடமைகளை செய்யறோமோ அது எல்லாத்தையும் முழுமையா செய்யறான், பிள்ளைகளை எப்படி கவனிக்கணுமோ அதே மாதிரி நல்லபடியா பாத்துக்கிறான், அவங்களுக்கு உணவளிக்கிறான், அவங்களுக்கு உடை அளிக்கிறான், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை செய்யறான், அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா அவங்கள வெளியில கூட்டிட்டு போய் எல்லா செலவுகளையும் அவனே பாத்துக்கிறான். அவங்க கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தன்னால இயன்ற அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் செய்யறான். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறான், அவங்களுக்கு யார் மூலியமாவும் எந்த ஆபத்தும் வராத மாதிரி நல்ல பாதுகாப்பாவும் இருக்கான். சரி, இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்னொரு மனுஷன் இதே மாதிரி பெரிய கம்பெனி கட்டுறான், அந்த கம்பெனில நிறைய லேபர்ஸ் வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கை நிறைய சம்பளம் கொடுக்கறான், அந்த சம்பளத்தை வச்சுதான் அவங்க எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, அவங்களுக்கு உடை வாங்கி தராங்க, அவங்களுடைய மருத்துவ செலவு பாத்துக்கிறாங்க, அவங்க வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறாங்க. அந்த தொழிலாளிகள் எல்லாருமே தன்னிறைவோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அந்த முதலாளியா தான் இருக்காரு. இப்ப முதல் எடுத்துக்காட்ட பார்த்தோம்னா, அந்த மனிதன் தன்னுடைய தாய் தகப்பன், பிள்ளைகள், அவங்களுடைய மனைவி, இவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு வந்தாரு இல்லையா? ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மனிதனை விட்டுட்டு இன்னொரு மனிதனை அந்த இடத்துல வச்சு அவருக்கு முழு மரியாதையும் கொடுக்குறாங்க. இந்த மனுஷனை முழுசா உதாசீனப்படுத்திட்டு தான் வீட்டுல ஏதாவது முடிவு எடுக்கணும்னா இன்னொரு மனிதன் கிட்ட போய் கேட்டு வராங்க. இவருக்கு என்னென்ன வகையில எல்லாம் கண்ணியப்படுத்தணுமோ அந்த வகையெல்லாம் கண்ணியப்படுத்தாம இன்னொரு மனிதனை கூப்பிட்டு கண்ணியப்படுத்துறாங்க. தாய் தகப்பன் இவரை விட்டுட்டு இன்னொரு மனிதன் மேல பாசமா இருக்காங்க. மனைவி இவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் இன்னொரு மனிதனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய இன்னொரு மனிதனை கூப்பிட்டு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, போடுற உடையில இருந்து, இருக்கிற வீடுல இருந்து எல்லா சகல வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனா அந்த வீட்டுல உள்ளவங்க இவரை தள்ளி விட்டுட்டு இன்னொரு மனிதனை கூப்பிட்டு அவங்களுக்கு முதன்மைத்துவம் கொடுத்து அவங்கள கண்ணியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த எடுத்துக்காட்ட பார்த்தோம்னா, ஒரு முதலாளி இல்லையா? அந்த முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கறாரு, அவங்களுடைய வாழ்க்கையை தன்னிறைவா வச்சுக்கிறாரு. ஆனா இந்த தொழிலாளிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த முதலாளியை வைக்க வேண்டிய இடத்துல இன்னொரு மனிதனை முதலாளின்னு கொண்டாடுறாங்க. அவர் வரும்போது எழுந்து நிக்காம இன்னொரு மனிதன் வரும்போது எழுந்து நின்னு இவருக்கு என்னென்ன கண்ணியெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குறாங்க. தான் மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பமும் சாப்பிடுறது, வாழ்றது,
படிக்கிறது, மருத்துவம் பார்க்கறது எல்லாமே இந்த முதலாளியோட காசுல. ஆனா அவருடைய எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இன்னொரு மனிதனை அவரோட இடத்துல வச்சு முதலாளின்னு கூப்பிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை எல்லாத்தையும் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 2 மனிதர்களுடைய நிலைமையும் நினைச்சு பாருங்க. சரி, நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்குறோம், நம்ம அவங்கள நல்லா பாத்துக்கிறோம், அவங்களுக்கு உணவு கொடுக்குறோம், அவங்களுக்கு உடை கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நம்மளுடைய பாதுகாப்புல அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இருந்துட்டு போறாங்க. இன்னொரு மனிதனை அந்த இடத்துல வச்சு அவங்க கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லி விடுவாங்களா, இல்ல கோவப்படுவாங்களா? சரி, அந்த மனிதர்களை விடுங்க. இப்ப நம்ம இதை கேட்டுக்கிட்டு இருக்க நமக்கு எப்படி இருக்கு, என்ன சொல்லுவோம்? எவ்வளோ அநியாயக்காரங்க! வாழ்றது எல்லாமே அந்த மனிதனுடைய உழைப்புல, இல்ல அந்த முதலாளியுடைய உழைப்புல. ஆனா கொடுக்கற மரியாதை இன்னொருத்தவங்களுக்கா? எவ்வளவு நன்றி கெட்டவங்க, எவ்வளவு அகம்பாவம் பிடிச்சவங்க! அந்த மனிதனை விட்டுட்டு இன்னொருத்தர தலைக்கு மேல தூக்கி வச்ச ஆடை உங்களுக்கு எப்படி மனசு வருது? இப்படின்னு நம்மளுக்கு கோவம் வரும். ஏன், இதை விட அதிகமா கூட நம்மளுக்கு கோவம் வரலாம். இப்போ அந்த குடும்ப தலைவனோ இல்ல இந்த முதலாளியோ அவங்களுடைய குடும்பத்துக்கிட்டயோ இல்ல இவங்களுடைய தொழிலாளிகிட்டயோ போய், ஏன்பா நான் தானப்பா உங்களை பார்த்து பாதுகாத்துட்டு வரேன், என்னைய விட்டுட்டு என்னோட இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு கண்ணியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கோபப்பட்டா நமக்கு அந்த கோபம் நியாயமா இருக்குமா இல்ல ஆணவமா இருக்குமா? நம்மளுக்குள்ளேயே சிந்திச்சு பார்க்கணும். சரி, இப்ப நம்ம சொன்ன எடுத்துக்காட்டுகளையே நம்ம இன்னும் வேற விதமாகவும் பார்க்கலாம். அதாவது அந்த மனுஷனாகட்டும் அந்த முதலாளி ஆகட்டும், ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஒரு கம்பெனி கட்டுறதுக்கோ ஒரு பெரிய இடம் வாங்குறாங்க, அதுல சூப்பரா பிரம்மாண்டமா வீடு கட்டுறாங்க. ஓகேவா? பெருசு நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு கட்டுறாங்க. தன் குடும்பத்துக்காகவோ இல்ல தன்னுடைய தொழிலாளிகளுக்காகவோ கட்டுறாங்க. இப்போ இந்த ஒரு கம்பெனியோ இல்ல இந்த ஒரு வீடோ எங்க இருக்கும்? ஒரு ஏரியாக்குள்ள இருக்கும். அந்த ஏரியா ஒரு ஊருக்குள்ள இருக்கும். அந்த ஊரு ஒரு நாட்டுக்குள்ள இருக்கும். அந்த நாடு ஒரு கண்டத்துக்குள்ள இருக்கும். அந்த கண்டம் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. இப்ப முதல்ல நம்ம அந்த வீட்டை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப பெருசா தெரிஞ்சுது இல்லையா? ரொம்ப விசாலமா தெரிஞ்சுது. அவங்களுடைய சக்தி எவ்வளவோ, அந்த முதலாளி ஆகட்டும் அந்த மனிதனாகட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த சக்தியும் அது காமிச்சிச்சு. அடுத்து நம்ம அதை தள்ளி தள்ளி போகும்போது அந்த இடம் ஒரு ஏரியாவாகவும், ஏரியா ஒரு ஊராகவும், ஊர் நாடாகவும், நாடு கண்டமாகும் போது அந்த வீடு ரொம்ப சுருங்கி போயிடுச்சு இல்லையா? இப்போ உலகம் நம்மளுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. கண்டிப்பா இந்த உலகம் ரொம்ப பெருசுதான். இந்த பூமியோட ஒப்பிடும்போது நம்ம கட்டுற இந்த 1 கிரவுண்ட் வீடோ இல்ல 4 கிரவுண்ட் வீடோ ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி இந்த பூமி வானம் எல்லாத்தையுமே படைச்சது அல்லாஹ் தான். நம்ம படைச்ச ஒரே ஒரு இறைவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமானவன் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூமியில மனிதர்கள் மட்டும் இல்லாம விலங்கினங்கள், காடுகள், மலைகள், பெரிய பெரிய கண்டங்கள், சமுத்திரங்கள், இது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான பல படைப்புகள்லாம் இருக்கு. நாம இருக்கிற பூமி சூரிய குடும்பத்துல ஒரு கோள் தான். சரி, இப்ப இந்த பூமி நம்ம பாக்குற அந்த சூரியனோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பெருசா இருக்கும்? சூரியனோட அளவை நம்ம எப்படி கணிக்கலாம்? நம்ம வாழ்ற இந்த பிரம்மாண்டமான பூமிய சூரியன் மேல கொண்டு போய் வச்சோம்னா 1.3 மில்லியன் பூமிய நம்மளால சூரியன் மேல வைக்க முடியும். சூரியன் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது. சரி, வானத்துல இந்த பிரம்மாண்டமான ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்ற கேலக்சில மட்டும் பல 1000 கோடி சூரியன்கள் இருக்கு. அதுவும் இதை விட பெரிய அளவிலான சூரியன்கள்லாம் இருக்கு. சரி, இப்படி பல 1000 கோடி சூரியன்கள் மேலும் பல பொருட்கள் சேர்ந்து ஒரே ஒரு கேலக்சி தான் நம்மளுடைய இந்த வானத்துல இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. நம்ம பாக்குற இந்த வானத்துல இந்த ஒரு கேலக்சி மட்டும் இல்ல, இதை விட பல மடங்கு பெருசான பிரம்மாண்டமான கேலக்சிங்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு வானம், அதாவது ஒரு யூனிவர்ஸ். இந்த உலகத்து படி பார்த்தோம்னா இப்போ இந்த சயின்டிஸ்டுங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இது மல்டி யூனிவர்ஸ் இருக்கு, அதாவது மல்டிவர்ஸ், பேரலல் வர்ஸ், இப்படி நிறைய யூனிவர்ஸுங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை தான் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான். 7 வானங்களையும் அடுக்கடுக்கா நான் படைச்சிருக்கேன்னு சொல்றான். இப்போ சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க மல்டிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது எல்லாமே ஒரு வானத்துல, அதாவது ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிறத தான் நம்ம பார்த்தோம். அந்த பிரம்மாண்டமான சூரியன்கள் நம்மளுக்கு நட்சத்திரம் மாதிரி சின்னதா தெரியுது இங்க இருந்து பார்க்கும்போது. அது எல்லாமே பிரம்மாண்டமான சூரியன்கள். அந்த சூரியன்கள் எல்லாமே ஒரு கேலக்சில இருக்கு. பல 1000 கோடி கேலக்சிங்க இருக்குது. அது எல்லாமே சேர்ந்தது முதல் வானம். இத மாதிரி 7 வானங்கள், இத மாதிரி கிடையாது, இதை விட பிரம்மாண்டமான கோள்கள், இதை விட பிரம்மாண்டமான சூரியன்கள், பிரம்மாண்டமான கேலக்சிகள் நிரம்பிய வானங்கள் அடுக்கடுக்கா அல்லாஹ் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் சயின்டிஸ்டுங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத பல படைப்புகளும் இந்த உலகத்துல இருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம்
கேலக்சினா ரொம்ப குட்டி குட்டி குட்டியா அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம இப்போ டிவியில பாக்குற மாதிரி அப்படிலாம் யோசிக்க கூடாது. இப்போ நம்ம வாழ்ற இந்த கேலக்சி மட்டும் நம்ம வெளியே இது எவ்வளவு அளவுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 ட்ரில்லியன் கிலோமீட்டர் வெளியே போனாதான் இந்த ஒரு நம்ம வாழ்ற கேலக்சியை ஒரு போட்டோ எடுக்க முடியும். ஸோ அதோடைய அகலத்தை பார்த்துக்கங்க. அப்போ நமக்கு தெரிகிற ஒரு இடம் நம்மளுக்கு எவ்வளோ பெருசா தெரியுது. அப்போ நம்ம கட்டின ஒரு வீடு, நம்ம வாங்கியிருக்க ஒரு இடம், இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெருசா தெரியுது இந்த உலகத்துல. ஆனா இந்த நம்ம வாழ்ற உலகமே அல்லாஹ் படைச்ச படைப்புகளோட இந்த வானங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த உலகத்துல உள்ள மண்ணெல்லாம் எடுத்து, அதாவது சகாரா பாலைவனம் முதற்கொண்டு இந்த உலகத்துல வேற எங்கெங்கெல்லாம் அதிகமா மண் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து அதுல ஒரு துளி, அந்த ஒரே ஒரு மண் துகள் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம வாழ்ற பூமி. அதை விடவும் அற்பமானது. அப்போ இன்னும் நம்மளுடைய வீடு இல்லையா, நம்ம வாங்கியிருக்க இடம், இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதை விட ரொம்ப ரொம்ப அற்பமானது. இறைவன் சொல்றான், நான் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வானத்தை படைச்சிருக்கேனே, இதுல நீங்க ஏதாவது ஒரு குறைய பார்த்திருக்கீங்களா? இல்ல இதுல ஏதாவது ஒரு பிளவு இருக்கா? இல்ல இந்த வானங்கள் எந்த தூணுடைய உதவியும் இல்லாம அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கானே, ஒரு பயத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? ஐயோ இந்த வானம் நம்ம மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி. இதுவே ஒரு இறைவன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி இல்லையா? அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வானம் நம்ம மேல இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் சுதந்திரமா தான் இருக்கோம். அப்ப எப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பை படைச்சு இறைவன் என்ன சொல்றான், நான் வெறும் அந்த பிரம்மாண்டமான படைப்புகளை படைச்சிட்டு மட்டும் விடல, சூரியனையும் சந்திரனையும் என்னுடைய அதிகாரத்துக்குள்ள வச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரு கால திட்டத்தின்படி செயல்படுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா நிர்வகிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இறைவன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும், அதாவது இரவு பகல், ஏன்னா சூரியன் சந்திரன் இதெல்லாம் எப்படி செயல்படணும், இப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னும் டீப்பா போயிடும். அதெல்லாம் நம்ம வெளிப்படையா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே கரெக்டா இயங்கிட்டு இருக்கு. இரவுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும், பகல்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களையும் ஒவ்வொரு கிரகங்களையும் இறைவன் அமைச்சு வச்சிருக்கான். இந்த மாதிரி அவன் படைத்த வானங்கள் பூமியோட அமைப்பை பல வசனங்கள் மூலியமா இறைவன் விளக்குறான். இப்போ நம்ம சொன்ன கதைகளோட இதை சேர்த்து வச்சு பார்க்கும்போது, அதாவது ஒரு மனிதன் ஒரு முதலாளி, இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ விஷயங்களை செஞ்சு அவங்க வீட்டில் உள்ளவங்களாலையும் அவங்களுடைய கம்பெனியில உள்ளவங்களாலையும் மாறு செய்யப்படும் போது அவங்களுடைய கோபம் நமக்கு நியாயமா படுது இல்லையா? இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்த இறைவன் தன்னுடைய படைப்பினங்கள் தனக்கு மாறு செய்யும் போது அதை எப்படி ஏத்துக்குவான்? சூரியனையும் சந்திரனையும் வானத்துல அதிசயமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் தன்னை மற்ற மனிதர்கள் முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது, சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய அதிகாரத்திற்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க இறைவன் எந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு நியாயமானவன்? இறைவன் சொல்றான், இந்த வானங்களையும் பூமியும் படைக்கிறது இருக்கே, இது மனிதர்களை படைப்பதை விட மிக பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஏன்னா இப்படி பிரம்மாண்டமான படைப்புகளை படைச்ச இறைவனுக்கு நம்மளை படைக்கிறது ரொம்ப லேசான விஷயம். முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டுகள்ல இருக்கிற மாதிரி ஒரு உடை வாங்கி கொடுத்தோம், ஒரு உணவு கொடுத்தோம், ஒரு மருந்து வாங்கி கொடுத்தோம், அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரியான ஒரு அற்பமான மனிதனுக்கே தாம் முதன்மைப்படுத்தப்படலையேன்ற ஆதங்கம் வரும்போது, முதல்ல சொன்ன எடுத்துக்காட்டுகளை பார்க்கும்போது அந்த மனிதனோ அந்த முதலாளியோ அவங்கள சார்ந்தவர்களுக்கு ஒரு உணவோ உடையோ இல்ல தேவையானதை மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்க முடியுமே தவிர அவங்க படைக்கல. அவங்க உரிமைப்பட்டவங்க தான் தவிர உயிரை கொடுத்தவங்க கிடையாது. இறைவன் படைத்த உயிருங்க கிட்ட இருந்து தான் நம்ம இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை வச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு மனிதன் அவன் குடும்பத்துக்கு செய்யும் போதோ இல்ல ஒரு முதலாளி அவனுடைய கம்பெனில உள்ளவங்களுக்கு செய்யும் போதோ அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் ஒரு எதிர்பார்ப்பும் அவன் எதிர்பார்ப்பான் இல்லையா? இவர் மட்டும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவங்களும் சில விஷயங்களை இவங்களுக்கு செய்யற மாதிரி தான் இருக்கும். இவங்களை கவனிச்சுக்கிறது, இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்களை பார்த்துக்கிறது. அதே மாதிரி அந்த தொழிலாளிகளும் இவர் வச்சிருக்க கம்பெனிக்கு அவங்க உழைச்சி கொடுக்கறது இல்லையா, இவங்களுடைய கம்பெனியை உயர்த்துறது, இப்படி எதிர்பார்ப்புகள் மாறி மாறி தான் இருக்கும். அப்போ இந்த எதிர்பார்ப்புகளுக்குரிய மனிதனுக்கு உள்ள ஆதங்கம் நமக்கு நியாயமா தெரியும் போது, இறைவன் எந்த எதிர்பார்ப்புமே நம்ம கிட்ட இல்லாதவன். அவன் தான் நமக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கானே தவிர அவனுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அவன் நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. அப்போ என்னோட இடத்துல மட்டும் வச்சு பாருங்க அப்படின்னு இறைவன் எதிர்பார்க்கறது அவ்வளோ பெரிய தப்பா? இந்த மனிதர்களுக்கு தங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களோ இல்ல தங்களுடைய தொழிற்சாலையில இருக்கவங்களோ அவங்களுக்கு எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் அதை வாயை திறந்து இவங்க கிட்ட சொன்னாதான் தெரியும். ஆனா
இறைவன் இதை மாதிரி கிடையாது. இந்த மனிதர்கள் வெளிப்படையா சொன்னாலும் சரி, இல்ல ரகசியமா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டாலும் சரி, நம்ம மனசுல உள்ளது எல்லாமே இறைவன் அறியக்கூடியவனா இருக்கான். இந்த மனிதர்களுக்கு நல்லா தெரியும், தான் போயிட்ட உடனே அந்த இடத்துல இன்னொருத்தர் வருவாங்க. எப்படியும் ஒரு தகப்பன் இறந்த உடனே அந்த இடத்துல அடுத்து மகன் வந்து குடும்பத்தை பார்த்துப்பாரு. ஒரு முதலாளி இறந்த உடனே அடுத்த முதலாளி வந்து அந்த தொழிற்சாலையை பார்த்துப்பாரு. இந்த மாதிரி தங்களுடைய இடம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கூட தங்களோட உரிமையை அடைய எவ்வளவு அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அதாவது குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி, முதலாளியா இருந்தாலும் சரி, ஏன் நாட்டையே பாதுகாக்கிற அரசனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆற்றல் ஒரு அளவு தான். அதுக்கு மேல அது அழிஞ்சிரும். அவங்களுடைய ஆட்சி அழிஞ்சிரும், அவங்களுடைய புகழ் அழிஞ்சிரும். ஏன் ஒரு பீரியட்ல ரொம்ப ஓஹோன்னு புகழப்பட்டவங்க கூட அடுத்து அவங்க கண்ணியம் இழந்து கண்ணியம் அழிஞ்சவங்களா ஆயிடுவாங்க. ஆனா இறைவனோட ஆட்சியோ புகழோ கண்ணியமோ எதுவுமே அழிய போறது கிடையாது. இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய அறியாமையினால தங்களுடைய குடும்பத்துக்கு, தங்களுடைய தொழிலாளர்களுக்கு, ஏன் தங்க நாட்டில் வாழ்ற மக்களுக்கு, ஏன் தங்களுக்கே பிரச்சனையை ஏற்படுத்திப்பாங்க. ஆனா இறைவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். அவனுக்கு எது எப்படி நடக்கணும், எந்த விதை எந்த மண்ணுக்குள்ள போகணும், எந்த மண்ணுல இருந்து எந்த செடி முளைக்கணும், இப்படி எல்லா விஷயமே தெரியும். மனிதர்கள் தாங்க விரும்பும் மக்களுக்காக தங்களுக்கு இருக்க சின்ன ஆற்றலை வச்சு சின்ன சின்ன விஷயங்களை தான் அவங்களுக்காக செய்ய முடியும். ஆனா இறைவன் சாத்தியமே படாத விஷயத்த கூட செய்ய சக்தி உடையவனா இருக்கான் இல்லையா? இறைவன் தான் கொடுக்குற மழை மூலமா வறண்டு போன உயிர் இழந்த பூமியை கூட உயிர் அடைய செய்து அதன் மூலியமா இந்த உலகத்துல உள்ள மக்களுக்கு எல்லாம் உணவளிக்கிறான். அப்ப இறைவனுடைய எதிர்பார்ப்பு சரிதானே? இன்னைக்கு நம்ம விடுற மூச்சு காத்துல இருந்து, நம்மளுக்கு இருக்க ஒவ்வொரு உறுப்புகள்ல இருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து, நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருந்து எல்லாமே, அதாவது இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி சொல்ல முடியாது, எல்லாமே இறைவனுக்கு சொந்தமானது. இன்னைக்கு கொடுக்கப்படுற விஷயங்கள் இல்ல, நமக்கு தடுக்கப்படுற விஷயங்களும் இறைவன் நினைச்சா மட்டும்தான் தடுக்கப்படும். பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட்டா இருந்தாலும் மலையை நிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா மலையை நிக்க வச்சிட முடியுமா? இந்த உலகத்துல உள்ள எல்லா அறிவாளிகள், எல்லா விஞ்ஞானிகள், எல்லா பணம் படைத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்தை தடுக்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? தன்னைய பாதுகாத்துக்கிறதுக்காக சில வாழ்க்கை வசதிகளை செய்துக்கலாமே தவிர நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜியை வச்சு. ஆனா யாராலையும் வர விஷயங்களை தடுக்க முடியாது. அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிற பாதுகாப்புமே இறைவன் நாடுனா மட்டும்தான் அது பாதுகாப்பா அமையுமே தவிர இல்லைன்னா அது பயனற்று போயிடும். ஆனா அப்படியாப்பட்ட அற்பமான உலகத்துல வாழ்ற அற்பமான மனுஷன் நினைக்கிறான் தன்னுடைய இடத்துல தன்னை எல்லாரும் வச்சு பார்க்கணும்னு சொல்லி. ஆனா தன்னுடைய இடத்த யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்ற இறைவனுடைய பேச்சு நமக்கு ஆணவமா தெரியுதா? இறைவன் நமக்கு கொடுத்த இந்த அளவற்ற அருட்கொடைகளை என்ன ஆரம்பிச்சோன்னா நம்மளால எண்ணி முடிக்க முடியாது. ஆனா இந்த மனிதர்கள் இவ்வளோ அருட்கொடைகளையும் அனுபவிச்சுக்கிட்டே அந்த இறைவனுக்கு நன்றி கெட்டவங்களாகவும் அநியாயம் செய்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படியாப்பட்ட சர்வ வல்லமையுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவங்களா இருந்துக்கிட்டு, ஆனா நம்ம எல்லாம் என்ன யோசிக்கிறோம்? நமக்கு எந்த மனிதர்களும் நன்றி கெட்டவர்களா இருந்துடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். நம்மளோட இடத்துல இருந்து கீழே வச்சு யாரும் நமக்கு அநியாயம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இறைவன் தனக்கு மட்டும்தான் இந்த விதியை ஏற்படுத்திக்கிட்டானா? தன்னுடைய இடத்துல தான் வச்சு பார்க்கப்படணும் அப்படிங்கிற விதிய இல்ல. குரான்ல இறைவன் சொல்றான், எந்த பிள்ளைகளையும் அவர்களை பெற்ற தகப்பனின் பெயரை கொண்டுதான் அழைக்கப்படணும். அதாவது தகப்பனை தவிர மற்றவர்களை கொண்டு இவங்களோட பிள்ளை அவங்களோட பிள்ளை அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு இறைவன் சொல்றான். சரிங்க, பிள்ளை பெறதுல தகப்பனுக்கு என்னங்க பங்கு? அவனுடைய குடும்ப உறவுல சந்தோஷமா இருந்ததுக்காகவும், மேலும் நாளைக்கு பிள்ளைங்க பெற்று அந்த பிள்ளைங்களை வளர்த்து அந்த பிள்ளைங்க அந்த தகப்பனை நல்லபடியா பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு சுயநலத்திலையும் வளர்க்கும் போதே அந்த தந்தைக்கு தேவையான உரிமையை நீ கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு இறைவன் சொல்லும் போது, அந்த தந்தையோட இடத்துல மற்ற யாரையுமே வச்சு பார்க்க கூடாது, தந்தை இருக்க இடத்துல தந்தை தான் அப்படின்னு இறைவன் சொல்லும் போது, பெற்ற பிள்ளைகள் தான் பிள்ளையாகும், மற்ற பிள்ளைகள்லாம் வளர்ப்பு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லும்போது, இறைவன் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு தகுதியான இடம் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு தான் வலியுறுத்துறான். மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இறைவனுக்கு மாறு செஞ்சுட்டு இருக்கான். இறைவன் என்ன பண்றான்? தன்னை ஒரு கருவை வயிற்றுல உருவாக்கி அதை ஒழுங்குபடுத்தி அதை செவ்வையாக்கி எவ்வளோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் இறைவன் அழகா கனகச்சிதமா செஞ்சு அவன் எப்படிலாம் அந்த உருவத்தை வடிவமைக்கணும்னு இருக்கானோ அப்படியெல்லாம் வடிவமைச்சு அதற்கு மூச்சு காத்த கொடுத்து அது வயிற்றுல இருக்கும்போதும் அது வாழ்றதுக்கு தகுதியான இடமா அந்த கருவறையை உருவாக்கி அது வெளியே வந்த பிறகு
பிறகும் அதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்குற இறைவன் எந்த அளவுக்கு வணங்க தகுதியுடையவனா இருப்பான். இறை வசனங்கள்லயும் சரி, நபிகளாரின் பொன்மொழிகள்லயும் சரி, தாய்க்கு கொடுக்க வேண்டிய இடம் மிக பெரியது. தாயை தான் எல்லாத்துலயுமே முதன்மைப்படுத்தி இறைவன் சொல்றான். 10 மாதம் சுமந்து சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு தாய் உன்னை பெற்றிருக்கா, அதனால முதல் இடம் தாய்க்கு தான் அப்படின்னு இஸ்லாம் தாய்மையை ரொம்ப போற்றுது. ஆனா இறைவன் எப்படியாப்பட்டவன், அந்த தாய்க்கே, ஏன் மனித தாய்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா விலங்கினங்கள்ல இருந்து எல்லா உயிரினங்களையும் எடுத்துக்கிட்டாலும் அந்த தாயுடைய பாலை அந்த குழந்தை எடுக்குதே, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக வேண்டி இறைவன் அந்த தாயோடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தையும் பாலையும் பிரிச்சு குழந்தைக்கு உணவா கொடுக்குறான். இன்னும் கால்நடைகளை பார்த்தோம்னா அந்த ரத்தத்தையும் சாணத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு அந்த பாலை மட்டும் அதுக்கு உணவா கிடைக்க வைக்கிறான். அப்போ இப்படி பேராற்றல் பெற்ற இறைவன் எப்படி வணங்குவதற்கு தகுதியுடையவனா இருப்பான்? சரி, இந்த மனிதர்கள் யாருமே படைக்கப்படல அப்படின்னா இறைவன் வணக்கத்திற்கு தகுதி இல்லாதவன் ஆயிடுவானா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. இந்த உலகத்துல மனிதர்கள் யாருமே படைக்கப்படலனாலும் இறைவன் வணக்கத்திற்கு தகுதியுடையவன் தான். இந்த உலகத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து வணங்குறதுனால இறைவனுடைய தகுதி கூட போறதும் கிடையாது. யாருமே வணங்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுனால இறைவனுடைய தகுதி குறைய போறதும் கிடையாது. இங்க நம்மளுடைய தேவைக்காக தான் இறைவனை வணங்கிட்டு இருக்கோமே தவிர இறைவனுக்கு நம்ம கிட்ட எந்த தேவையுமே கிடையாது. இறைவனுக்கு நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? நம்ம ஏதாவது கொடுக்கலன்னா இறைவன் கஷ்டப்பட்டுருவானா? கிடையாது. ஆனா இறைவன் கிட்ட இருந்து நமக்கு எதுவும் கிடைக்கலன்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு நிற்போம். இதையும் ஒரு எடுத்துக்காட்டு மூலியமா நம்ம சொல்லலாம். ஒரு நாட்டுல வாழ்ற மனுஷன், எல்லா அதிகாரத்தையும் கொண்ட ஒரு அரசன், தான் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிற அரசனை மட்டுமே தன்னுடைய அரசனா நினைச்சு மரியாதை கொடுக்கும்போது அந்த அரசன் இவன் கொடுக்குற மரியாதையை ஏத்துக்கிட்டா, அதுல திருப்தி அடைஞ்சிட்டா, தன்னை மதிக்க வேண்டிய விதத்துல அந்த மனுஷன் தன்னை மதிச்சிட்டதா நினைச்சா அந்த மனுஷன் நினைச்ச எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியும். அவன் சந்தோஷமா இருக்கலாம். அவனுக்கு எந்த கவலையுமே இருக்காது, அந்த நாட்டுல எந்த பயமும் இருக்காது. ஆனா அதை விட்டுட்டு அரசனுக்கு கீழே உள்ள மந்திரியையோ இல்ல மற்ற அமைச்சர்களையோ இல்ல மற்ற மனிதர்களையோ, எனக்கு இவங்கள அரசனா எடுத்துக்க பிடிச்சிருக்கு, இல்ல என் தாய் தகப்பன் இவங்களதான் என்னை அரசனா நினைக்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நஷ்டம் யாருக்கு? அரசனுக்கா அந்த மனுஷனுக்கா? அந்த மனுஷன் அந்த அரசனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தானா அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா அவனுக்கு மாறு செஞ்சது மூலியமா அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வாழ்க்கை வசதிகளையும் இழந்து அந்த நாட்டை விட்டே துரத்தி அடிக்கப்பட்டுருவான். ஏன்னா அந்த அரசனையே ஏத்துக்கலனா, அவன் செய்யற ஆட்சியவே அவன் ஏத்துக்கலனா அப்புறம் அந்த நாட்டுல எங்க இடம்? மன்னராட்சியில மன்னரை ஏத்துக்காதவங்களுக்கு இதெல்லாம் விட கொடுமையான விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. ஒரு விஷயத்துல தகுதி உடையவங்களை எடுத்துட்டு தகுதி இல்லாதவங்களை அந்த இடத்த கொடுக்கும்போது நஷ்டப்படுறது நாம தான். ஏன்னா இந்த இடத்துல தேவையுடையவனா அந்த மனிதன் இருக்கான். அந்த மனிதன் கிட்ட அந்த அரசனுக்கு எந்த வித தேவையுமே கிடையாது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு சின்ன நாட்டையோ இல்ல ஒரு பெரிய நாட்டையோ ஆள்ற ஒரு அரசனுக்கே இப்படி ஒரு கோபம் வருது. இறைவனை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மாடையோ ஒரு மரத்தையோ ஒரு மலையையோ ஒரு சிலையையோ இல்ல மலம் ஜலம் கழிக்கும் ஒரு சாதாரண மனிதனையோ இல்ல இறந்த உடல்களையோ இல்ல இறைவனுக்கு கூட்டாளிகள் இருக்காங்க அப்படிங்கிற பேர்ல இறைவனுக்கு தாயையோ தந்தையோ இல்ல எந்த உதவியுமே தேவைப்படாத இறைவனுக்கு உதவியாளனா சிறு கடவுள்ன்ற பேர்ல வைக்கப்படும் எந்த பொருட்களையோ இல்ல மொத்தமா இயற்கையையோ எதை வச்சாலுமே நிகரே இல்லாத இறைவனுக்கு நிகரா நம்ம வைக்கிற எல்லா விஷயங்களும் இறைவனுக்கு கோபத்தை தானே ஏற்படுத்தும். இறைவனோட படைப்புகளை தன்னுடையதா சொந்தம் கொண்டாடும் சாதாரண மனுஷனே தன்னுடைய இடத்துல வச்சு பார்க்கப்படணும்னு நினைக்கிறான். பல நேரங்கள்ல அவன் அந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவனா கூட இருப்பான். ஆனா நம்மளெல்லாம் படைச்சு காத்து பரிபக்குவப்படுத்தி பரிபாலிக்கும் இறைவன் நம்ம எவ்வளோ வணங்கினாலுமே அது கண்டிப்பா அவன் அடைய வேண்டிய லெவலுக்கு கம்மியா தான் இருக்கும். அப்ப அந்த மகா வல்லமை உள்ளவன் எவ்வளவு வணக்கத்திற்கு தகுதியுடையவனா இருப்பான். முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு இறைவன் சொல்றானா, இறைவன் ஆணவம் கொண்டவனா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு இறைவன் தன்னுடைய திருமறையிலேயே என்ன பதில் சொல்றானா, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் மற்ற ஜீவராசிகளும் வானவர்களும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்றான். அப்போ 5 அறிவு பெற்ற உயிரினங்கள்ல இருந்து
இந்த உலகத்தில் உள்ள மரம், செடி, கொடிகள், மலைகள், மேலும் வானவர்கள், அதாவது இறைவனுக்கு மாறே செய்ய மாட்டாங்க, மிகவும் தூய்மையானவங்க அப்படின்னு இறைவனால சொல்லப்படுற வானவர்கள். இறைவன் என்ன ஏவுறானோ அந்த பணியை மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கு நம்மள மாதிரி எந்த தேவைகளும் கிடையாது. அவங்களுக்கு கணவன், மனைவி, குழந்தைகள் அப்படிங்கிற குடும்ப வாழ்க்கை கிடையாது. இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து அழிய போற நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் விடாம அவங்க இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனிதர்களை போன்று எந்த பாவமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இறைவனுடைய வணக்கம் அவங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா இந்த மனிதன் ஐந்தறிவு பெற்ற ஜீவன்கள் வணங்குறது போலையும் வணங்காம, மிகவும் பரிசுத்தமான வானவர்களைப் போலவும் வணங்காம, எல்லா தேவைகளையும் வச்சுக்கிட்டு எப்படி இருக்கானா ஆணவம் கொண்டு பெருமை அடிக்கிறான் அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்போ இறைவன் தன்னை மட்டுமே வணங்கணும் அப்படின்னு சொல்றது ஆணவம் கிடையாது. இறைவனை வணங்காம இருக்கிறது. இந்த உலகத்துல அவன் கொடுத்த எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவங்கிட்ட இருந்து தான் வந்தோம், அவங்கிட்ட தான் திரும்பி போக போறோம், நமக்கு எல்லாருக்கும் இறப்புன்றது உறுதி அப்படின்னு தெரிஞ்சு எல்லா பலகீனங்களையும் கொண்டு இருந்தோம், இறைவன் எந்த பலகீனங்களுமே இல்லாதவன் அப்படின்னு தெரிஞ்சும் இறைவனை வணங்காம இருக்கும் மனிதர்கள் கண்டிப்பா ஆணவம் கொண்டு பெருமை அடிக்கிறவங்க தானே. ஓகே, இறைவனை வணங்குறதுனால நன்மை அடைய போறது நாம தான். இறைவனுக்கு எந்த நன்மையும் தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சில பேருக்கு கேள்வி எழும்பலாம், இந்த வணக்கம் வணக்கம்னு சொல்றாங்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னா, அப்ப அந்த வணக்கம்னா என்ன? எல்லாரும் நம்ம வணங்கிட்டு தான் இருக்கோம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே கடவுள் இருக்கு, கடவுளை பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சில பேர் தான் அதுக்கு விதிவிலக்கா இருக்காங்க. அப்ப இறைவன் சொல்ற இந்த வணக்கம்ங்கிறது எதை குறிக்குது? அந்த வணக்கம் எப்படி இருக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறான். இதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவதாக இந்த பயானில் எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ளலாம்?